என்னங்க, நேற்று உங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தோம்ல, உங்க தங்கச்சி என்ன பண்ணான்னு பாத்தீங்களா? என்னம்மா பண்ண தங்கச்சி? என்ன பண்ணாளா? அவங்க வீட்டுக்கு வரலாங்க எல்லா வேலையும் செய்யறாரு. அந்த பொண்ணு ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்குங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன், எல்லாம் அவங்க வீட்டுக்கு தான் செய்யறாரு. பாவம்ல அந்த தம்பி. அவங்க அம்மா பார்த்தாங்கன்னா மனசு கஷ்டப்பட மாட்டாங்க. அத யாரு சொல்றா பாரு, சொல்றது ஒரு தகுதி வேணாமா? இல்ல, என்ன தகுதி வேணும்? இதுக்குன்னு கோர்ஸா முடிச்சுட்டு வர முடியும்? உங்க தங்கச்சி பண்ணத நான் சொன்னேன், அவ்வளவுதான். இதுக்குன்னு நீ ஒன்றும் கோர்ஸ் எல்லாம் படிக்க வேணாம். நான் உனக்கு வேலை செஞ்சா அது நியாயம், என் தங்கச்சி வீட்டுக்கார மச்சான் வேலை செஞ்சா அது அநியாயமா? என்ன நியாயமா உனக்கு? நியாயம்னா எல்லாருக்கும் ஒரே நியாயம் தான். ஃபர்ஸ்ட்டு உன் வீட்டுக்காரனை வேலை வாங்குறது நீ நிப்பாட்டு, அதுக்கப்புறம் மற்றவங்க பண்ணுறது தப்பா சரின்னு அதுக்கப்புறமா உபதேசம் பண்ணுவோம். அப்படியா? தங்கச்சியை சொன்னா அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வருதுல்ல. சரி சரி, இருக்கட்டும். போய் சிங்கில சாமான் இருக்குது, போய் கழுவுங்க. இந்த வெட்டி பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஒரு புத்திசாலித்தனம். இவ்வளோ பேசியும் என்ன வேலை முறை மட்டும் நீ மறக்க மாட்டல.